ஸ்க்ரீன் எனேபிள் பண்ணணும். ஓகே சார். ஸோ அதான் இப்போ நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே. எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இது ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு வருது. ஓகே, ட்ரிப்ளிகேஷன் 1 நம்ம பண்ண வேண்டியது வெர்ஷனிங் எனேபிள் பண்ணணும் கண்டிப்பா. ஓகேங்களா, வெர்ஷனிங் எனேபிள் பண்ணாதான் வந்து பக்கெட் ரிப்ளிகேஷன் ஆகும். ஸோ பக்கெட் 1 நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே சார். பக்கெட் 2 கிரியேட் பண்றேன். இது வந்து ஈஸ்ட் யூஎஸ் வெஸ்ட் யூஎஸ் இந்த ரீஜியன்ல இருக்கு. இதுவுமே நான் பண்ணல, இந்த எனேபிள் இது வெர்ஷனிங் மட்டும் எனேபிள் பண்ணிட்டேன். கிரியேட் பக்கெட் கொடுத்தாச்சு. ரெண்டு பக்கெட் நம்மகிட்ட இருக்கு. ரெண்டு பக்கெட்டும் பாருங்க, ஒரு பக்கெட் வந்து விர்ஜினியாவில் இருக்கு, இன்னொரு பக்கெட் கலிஃபோர்னியாவில் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு IAM யூசர் ரோல் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஓகே. ஆல்ரெடி இருந்ததை நான் டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு புதுசாகவே இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே. ஓகேங்களா, என்ன பண்ணுறேன்னா யூசர்ஸ் இருக்கட்டும், ரோல்ஸ் ரோல் தான் தேவை. இந்த ரோலை நான் டெலீட் பண்ணிடுறேன். புதுசாக ஒரு ரோலை நான் கிரியேட் பண்ணுறேன். AWS சர்வீஸ் ரோல் தான் இது. ஸோ அது வந்து அப்படியே இருக்கட்டும். EC2 லாம்பா, இங்கே நம்ம வந்து சர்வீஸை சூஸ் பண்ணுறோம். இங்கே S3 அப்படின்னு போடுறோம். S3 தான் நமக்கு தேவை. S3யோட எல்லா சர்வீசஸும் கீழே என்ன வரும். ஸோ அலோவ் S3 பிஹால் கொடுத்துக்கணும். S3 நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இங்கே நமக்கு என்ன தேவை, S3யோட ஃபுல் அக்சஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ப்ரொவைட் ஃபுல் அக்சஸ் டு ஆல் பக்கெட் via AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். இங்கே ஒரு ரோல் நேமு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், S3 ரிப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ரோல் கொடுத்துட்றேன். எதுவுமே பண்ணல, நான் இங்கே அப்படியே விட்டாச்சு. மிச்சம் எல்லாமே ஓகே. அப்படியே நான் கிரியேட் ரோல் கொடுத்துட்றேன். ரோலும் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ரோலை வச்சு தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ S3 திரும்ப போகிறேன். S3ல ஃபஸ்ட்டு பக்கெட்லையும் போய் பண்ணலாம், செகண்ட் பக்கெட்டில் போய் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் பார்த்தோம். இது ஞாபகம் இருக்கா? லைஃப் சைக்கிள் ரூல் பார்த்தோம். இப்போ வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன் ரூல்ஸ்னு இருக்கும். அந்த ரிப்ளிகேஷன் கிரியேட் ரிப்ளிகேஷன் ரூல் செலக்ட் பண்ணுறோம். இந்த ரூல் ஐடி, ஏதாவது ஒரு ரூல் ஐடி, ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும். எந்த நேம் வேணால் கொடுக்கலாம், யூசர் ஃப்ரெண்ட்லியா. அது என்ன பண்ணணும், ரிப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து எதுவுமே நான் வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஆல் அப்ளை ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்றேன். எந்த ஆப்ஜெக்டை போட்டாலும் ரிப்ளிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இமேஜா, இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே இமேஜா இல்லை வேறு எதுவா, இல்லை டேக் பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் ஃபில்ட்ரு பண்ணலாம். நம்ம வந்து இப்போதைக்கு எல்லாமே வந்து போகிற மாதிரி தான் பண்ண போகிறோம். இது வந்து டெஸ்டினேஷன், எந்த பக்கெட் வந்து டெஸ்டினேஷன் பக்கெட்டு சூஸ் பண்ணணும்.
ஸோ இங்கே பாருங்க, இதுதான் இப்போ நம்மளோட சோர்ஸ் பக்கெட்னா இப்போ நம்ம இந்த பக்கெட்ல இருந்தா ரெப்ளிகேஷன் பண்ண போறோம். இதுல போடுற ஃபைல் இதுல போய் விழணும். ரெப்ளிகேஷன் 2ன்ற பக்கெட்ல விழணும். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன் பக்கெட். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே சூஸ் பண்ணிடலாம். இங்க வந்து ஐஏஎம் ரூல். நம்ம இப்போ பக்கெட்டை மூவ் பண்றோம், அது ஓகே. இப்போ ஒரு பக்கெட்ல இருந்து இன்னொரு பக்கெட்டுக்கு ஃபைலை மூவ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ரோல் வேணும். அது டைரக்டா தான் மூவ் ஆகுது பேக் எண்ட்ல. நம்ம ஒரு ரோல் வச்சு அந்த ரோலுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ரோலை வச்சு தான் வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன எக்ஸிஸ்டிங் ஐஏஎம் ரோல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, S3 ரிப்ளி, இதான் நம்ம கிரியேட் பண்ண இப்போ இதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோல் வழியா தான் ஃபைல் வந்து எடுத்து அந்த பக்கெட்டுக்கு போகுது. ஏன்னா அந்த ரோலுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், S3 ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ S3ல என்ன மாடிஃபிகேஷன் வேணாலும் அந்த ரோல் வச்சு பண்ண முடியும். ஸோ அந்த ரோல் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். வேற எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. அப்படியே டிஃபால்ட் தான். சேவ் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து கேட்குது ரிப்ளிகேட் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஆல்ரெடி அந்த பக்கெட்ல ஏதாவது ஃபைல் இருந்துச்சுன்னா அதையும் ரிப்ளிகேட் பண்ணுவோம், இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்குது. எஸ் நோனா ரிப்ளிகேட் ஆகாது. எஸ் ரிப்ளிகேட் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்னா இப்போ ஆல்ரெடி நான் ஒரு 100 இமேஜ் ஃபைல் அதில் நான் வச்சிருக்கேன். அந்த 100 இமேஜ் ஃபைலும் இமீடியட்டாக ரிப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ தான் அந்த பக்கெட் கிரியேட் பண்ணோம், அதில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால சப்மிட் கொடுத்தாச்சு. ஸோ ரூல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணிடலாம். எப்படின்னா பக்கெட் 1 போகிறேன் நான். ஓகே ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன், ஆட் ஃபைல் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி 2 விஷயம் பார்க்கணும். அதாவது இந்த பக்கெட்டில் ஃபைல் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஆமாம் சார். இதில் எதுவுமே ஃபைல் இல்லை. சேம் இதுக்குள்ளார போகிறேன், இதுலேயும் எந்த ஃபைலுமே இல்லை, எம்டியாக தான் இருக்கு. தெரியுதா? ஓகேவா? ஓகே. இப்போ நான் வந்து பக்கெட் 1 போகிறேன், அப்லோட் கொடுக்குறேன், ஆட் ஃபைல் தரேன், ஒரு 2 டெக்ஸ்ட் ஃபைலை தூக்கி உள்ளார போடுறேன். டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, 2 ஃபைலை தூக்கி உள்ளார போடுறேன். ஓகே கீழே போடுறேன், அப்லோட் கொடுக்குறேன், அப்லோட் கொடுத்து 2 ஃபைலும் அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபைல் இந்த பக்கெட்டில் இருக்குது. ரிப்ளிகேஷன் 1ன்ற பக்கெட்டில் இந்த 2 ஃபைலுமே இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 2 ஃபைலும் ரிப்ளிகேஷன் 2லையும் இருக்கணும், இதுலேயும் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ரிப்ளிகேஷன் ஒர்க் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் வரதுக்கு. இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பக்கெட்லேருந்து இது வந்துருச்சா? ஓகே சார். ஸோ அந்த பக்கெட்டில் நம்ம போட்டோம் 2 ஃபைலு. ஆனால் இந்த பக்கெட்டில் அதை நான் அப்லோட் பண்ணலை. ரிப்ளிகேஷன் ரூல் வழியாக அங்கே போட்ட அந்த ஃபைல் இந்த பக்கெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் யூஎஸ்ல இருக்குது, அந்த பக்கெட்டு ஈஸ்ட் யூஎஸ் ரீஜியனில் இருக்குது. ஓகே ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்ம ஈஸ்ட் யூஎஸ்ல நம்ம 2 ஃபைலை போகிறோம், ஆனால் அது வந்து நமக்கு வெஸ்ட் யூஎஸ்ல ரிப்ளிகேட் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம கிராஸ் ரீஜியன் ரிப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்கா இப்போ பண்ணதுல? இல்லை சார், இப்போ வரைக்கும் இல்லை சார். ஓகே ஓகே, நீங்கள் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா கேளுங்க. ஆக்சுவலி இதுதான் நமக்கு சிம்பிள். இது எப்படியே பண்ணிடலாம் நம்ம. இது எப்படின்னாலும் நமக்கு அது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம அந்த பாலிசி வச்சு பண்ணும்போது அது நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ அதனால தான் அது ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம இப்படியே பண்ணிடலாம் ஒரு இதுதான். ஓகே சார். ஓகே ஓகேங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு S3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. S3 பக்கெட் வந்து S3யோட ஃபுல்லாக இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வாட் இஸ் S3 பார்த்தோம், பேசிக்ஸ் S3னா என்ன, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் S3 பார்த்தோம், S3 ஸ்டோரேஜ் கிளாஸ் என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? S3 வந்து எப்படி சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோ கிரியேட்டிங் S3 பக்கெட், ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணி பார்த்தோம். லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பார்த்தாச்சு, வெர்ஷனிங் பார்த்தாச்சு, கிராஸ் ரீஜியன் ரெப்ளிகேஷன் பார்த்தாச்சு, S3 லேப்ஸும் பார்த்தாச்சு. ஓகே சார். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விபிசி, விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே சார். ஸோ வந்து விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் அப்படின்றது
அமேசானோட பேக் போன் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. பேக் போன் நெட்ஒர்க்னா அந்த விபிசின்றத வச்சு தான் வந்து நம்ம வந்து கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ண முடியும். ஓகே சார். ஒரு விஎம்க்கு இன்னொரு விஎம்க்கு விபிஎஸ்சி. விர்ச்சுவல் பிரைவேட் என்னங்க புரியல? விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்னா என்ன சார் மீனிங்? அதான் சொல்றேன், நான் சொல்றேன். விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்னா என்னன்னு சொல்றேன். ஓகே ஓகே சார். ஒரு நிமிஷம். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா விபிசின்றது வந்து ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க், விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க். நீங்கள் வந்து இப்போ ஒரு கேபிள் தெரியும்ல, கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் யூஸ் பண்ணுவோம்ல, 2 சிஸ்டமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள். ஆமாம் சார். ஆமாம் சார். அது தெரியுமா? ஸோ இப்போ வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு பேசிக் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து கண்டிப்பாக நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு பேசிக் நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். பேசிக் நெட்வொர்க் டயக்ராம். ஓகே, இப்போ வந்து இது எடுத்துக்கோங்க. ஓகே. இது ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம் தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இது ஒரு டயக்ராம், ஓகேவா? ஓகே சார். இது இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு நெட்வொர்க் டயக்ராம். பார்த்தீங்கன்னா இது வந்து காம்பினேஷன் ஆஃப் பஸ் அண்ட் ஸ்டார் டோபாலஜின்னு நிறைய டோபாலஜிஸ்லாம் இருக்கு. கனெக்டிவிட்டி மெத்தடு, ஓகேங்களா? அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், அதெல்லாம் வந்து பேக் எண்ட்ல AWS பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து இந்த கான்செப்ட் தான் முக்கியம். இது வந்து இன்டர்நெட்னு வச்சுக்கோங்க. இன்டர்நெட் இல்லை கிளவுடு எதுவும் வச்சுக்கோங்க. இதுக்கு வர கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஃபயர் வால்னு ஒன்று இருக்கும். அது ஒரு டிவைஸ், ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். அந்த டிவைஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட இன்பவுண்ட், இப்போ ஒரு யாரோ ஒருத்தவங்க, இப்போ நீங்க வீட்டில் இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்றீங்க? மோடம் இருக்கு சார். மோடம் இருக்கா? அந்த மோடம் தான் இது, ஓகேங்களா? அந்த மோடம் தான் உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு கேட்வே வேணும். கேட்வேன்றது தான் மோடம். அது வழியா தான் இன்டர்நெட் உங்களுக்கு உள்ளார வரும், ஓகேங்களா? போன்ல இன்டர்நெட் இருக்குன்னா அந்த போனுக்குள்ளாரையும் ஒரு கேட்வே இருக்கு, ஒரு மோடம் இருக்கு. அது வந்து சின்னதா இருக்கும், நமக்கு தெரியாது. அது வந்து போன்ல இன்பில்டா பண்ணிடுவாங்க. எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு ஒரு மோடம் கண்டிப்பா வேணும். அந்த மோடம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேக் அட்ரஸ் ஒன்று இருக்கும். அந்த மேக் அட்ரஸ் வச்சு ப்ளஸ் வந்து உங்களோட அந்த, ஏன்னா அது வந்து ஸ்டாண்டர்டு, அந்த இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த இன்டர்நெட் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மேக் அட்ரஸ் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மோடம் வழியா இன்டர்நெட் வரும், ஓகேங்களா? அது பேசிக் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்களும் மோடம் யூஸ் பண்றீங்க. வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து மல்டிபிள் டிவைசஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா, இப்போ உங்க வீட்டில் ஒரு மோடம் இருக்கு, ஆனால் ஒரு 100 டிவைஸ் இருக்கு. நீங்க அதை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? வைஃபை கனெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் வைஃபை, ஓகே, வைஃபை இருக்கு, ஓகேங்களா?
வைஃபை இல்லைன்னா வந்து கேபிளில் கனெக்ட் பண்ணுவீங்க. 2 மெத்தட் இருக்கு. ஒயர்லெஸ்ஸு, ஒயர்டு கனெக்ஷனு, ஒயர்லெஸ் கனெக்ஷன் 2 இருக்கு. நீங்க ஆமா அந்த சார். கேபிள வச்சும் கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்க வைஃபைல கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆமா. ஸோ இது ஓகே. ஸ்விட்ச். இதுக்கு வந்து ஒரு சர்வருக்கு குடுத்துருக்காங்க. ஒரு கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்க்டாப் குடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து ஒரு பிரிண்டருக்கு குடுத்துருக்காங்க. ஓகே ஓகேங்களா? சார். இதுக்கு வந்து ஐபி குடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஐபி இல்லன்னா ஒர்க் ஆகாது. ஐபி அட்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஐபி அட்ரஸ்னா என்னன்னா, ம். இப்போ இந்த சர்வர் இந்த டெஸ்க்டாப் என்னோட கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. நான் தான் இந்த ஆஃபீஸ்ல இருக்கேன். இதுதான் என் ஓகே. கம்ப்யூட்டரு. நான் இந்த ம். கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ம். இந்த கம்ப்யூட்டர் நான் கனெக்ட் பண்ணணும்னா, நான் வந்து இங்கேருந்து இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நான் வந்து இந்த கம்ப்யூட்டர கனெக்ட் பண்ணுவேன். இதுதான் ஐபி அட்ரஸ். ஓகே. ஓகேங்களா? இந்த ஐபி அட்ரஸ வச்சு இந்த ஐபி ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல. இப்போ இந்த கம்ப்யூட்டர்னா இந்த இந்த கம்ப்யூட்டர் போய் கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா அது பண்ணுமா? ஒரு ஒரு சிஸ்டம் வந்து அந்த மாரி பண்ணுமா? ஆஹா. ஆமா சார். ஸோ நம்ம அத சொல்லணும். யார போய் நீங்க ரீச் பண்ணணும், எதுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ம். சொன்னா தான் போய் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே. அதுக்கு வந்து தெரியணும். அதுக்கு தான் ஐபி அட்ரஸ்ன்னு ஒண்ணு பொதுவா வச்சிருக்காங்க. அந்த ஐபி அட்ரஸ வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எந்த மிஷினா இருந்தாலும் சரி, எந்த டிவைஸா இருந்தாலும் கனெக்ட் பண்ணுவோம். நீங்க இப்போ உங்க மோடம்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். நீங்க ம். இங்க போய் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க போய் நீங்க வாட் இஸ் மை ஐபி அப்படின்னு போடுங்க. வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஒரு ஐபி அட்ரஸ் வரும். இந்த மாதிரி ஓகே ஒரு சார். வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸ் வந்து செக் பண்ணி சொல்லும். இதோ இதான் என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் ஓகே. வழியா தான் எனக்கு net வருது. இந்த ஐபி அட்ரஸ்க்கு தான் எனக்கு என்னோட நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கான் பார்த்தீங்களா? நான் ஏர்டெல் யூஸ் பண்றேன். அவன் வந்து நெட்வொர்க்கு இந்த ஐபி ஓகே. அட்ரஸ் வழியா தான் எனக்கு இன்டர்நெட் குடுக்குறான். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஓகே. இந்த மாதிரி ம். உங்களுக்கு போட்டாலும் உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் வந்து கம்யூனிகேஷன் வேர்ல்டு வைடே நடக்குது. எந்த டிவைஸ வந்து எடுத்துக்கிட்டாலும் நீங்க நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றீங்கன்னா, அந்த நெட்வொர்க் அந்த டிவைஸுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் இல்லாம நம்ம எந்த ஒரு டிவைஸுமே கான்ஃபிகரும் பண்ண முடியாது, கனெக்ட்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே இதுதான் சார். இதுதான் வந்து பேசிக்கான நெட்வொர்க்கு. ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்குங்க இந்த இந்த ஐபி அட்ரஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஐபி அட்ரஸ்ல வந்து மொத்தம் 3 கிளாஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே சார். ம், ம். இத எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம். இத எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ வரைக்கும் இருக்கு. ஆனா நம்ம ஓகே. யூஸ் பண்றது ரியல் வேர்ல்ட்ல நம்ம யூஸ் பண்றது 3 தான். ஏ, பி, சி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சிடி ஓகே வந்து சார். டி அ டிஇ வந்து அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது மட்டும் தான். இது பார்த்தீங்கன்னா என்னன்னா, கிளாஸ் ஏல 1 to 126 வரைக்கும் அந்த ஐபி ரேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? ஆக்டெட் ஆஃப் ஓகே. ஐபி அட்ரஸ். ஓகே. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்னா என்னன்னா, இதுதான் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். நீங்க ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓகே. என்னன்னு நான் சொல்றேன். இது வந்து ஓகே. நெட்வொர்க் ஐடி. அதாவது இந்த ஆக்டால இருக்கிறது நெட்வொர்க் ஐடி. ஓகே மொத்தம் வந்து சார். பாத்தீங்கன்னா இதுல ஒரு நாள் ஒரு
வெப்சைட் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. பெயிண்ட் மாதிரி எம்எஸ் பெயிண்ட் மாதிரியே சூப்பரா இருந்துச்சு. அது பேர் மறந்து போச்சு. போர்டு என்னமோ வரும். ஓகே, பாருங்க. உங்களுக்கு தெரியுதா அந்த ஸ்க்ரீனு? தெரியுது சார். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் இப்போ? IP address classes 26 ஓகேங்களா. 1 to 126 இதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 126ன்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இது என்னன்னா ஐபி அட்ரஸோட ரேஞ்ச். இந்த ஐபி அட்ரஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 110 டாட் ஆக்சுவலி ஒன்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்னுன்றது ஐபி அட்ரஸா யூஸ் பண்ண மாட்டோம். 10 தான் ஆக்சுவலி இங்க 10.0.0.0 ஓகேங்களா. ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஐபி அட்ரஸ்னு வச்சுக்கோங்க. இதோட சப்நெட் பண்ணல 255.255.255.0.0.0 இதான் வந்து சப்நெட். இதோட சப்நெட். ஓகே சார். இது 126 126.0.0.0 255.0.0.0. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஐபி அட்ரஸ் இருக்கும். இது எப்படி, இது என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் 4 ஆக்டா இருக்கும். 1 2 3 4. 4 ஆக்டாவுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இது எல்லாமே வந்து பைனரி வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த 255 மென்ஷன் பண்றது அந்த பைனரி வேல்யூ தான். இந்த 255 நம்ம இங்க பண்றது இந்த பைனரி வேல்யூ தான். இப்போ இந்த ஐபி அட்ரஸ் இந்த இடத்துல 1ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1ன்னு இருந்துச்சுன்னா இது வந்து ஹோஸ்ட் ஐடின்னு சொல்லுவோம். இந்த 255 இருக்குல்ல, இது சாரி இப்படி ஒரு சப்நெட் ஆக்சுவலி இப்படி ஒரு சப்நெட் இருந்து இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா இந்த சப்நெட்ல எங்க வேல்யூ வருதோ, இந்த 0 விட்டுருங்க, இந்த 0 விட்டுருங்க, எங்க வேல்யூ வருதோ இங்க வந்து 255 தான் வேல்யூ. ஓகேவா. ஓகே சார். இந்த 255 தான் வேல்யூ. இது வந்து ஹோஸ்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்டோட ஐடி இல்ல நெட்வொர்க்கோட ஐடி. ஆக்சுவலி இது வந்து நெட்வொர்க்கோட ஐடின்னு சொல்லுவாங்க. 255ன்றது நெட்வொர்க் ஐடி. ஓகேங்களா. நெட்வொர்க்கு இங்க இதுக்கு ஈக்குவலா இங்க என்ன இருக்கு, 10 இருக்கு. ஸோ 10ன்றது தான் நெட்வொர்க். ஓகேங்களா. மிச்சர் அந்த 0 பாத்தீங்கன்னா இது வந்து ஹோஸ்ட் ஐடின்னு சொல்லுவோம். ஹோஸ்ட் ஐடினா இங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு 1ன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே. இங்க ஒரு 1ன்னு போடுறோம்னா இந்த 1ன்றது ஹோஸ்ட் ஐடி. இந்த ஹோஸ்ட் ஐடி ஏதோ ஒரு டிவைஸுக்கு மேப் ஆயிருக்கும். ஏதோ ஒரு டிவைஸோட ஐடியா இருக்கும். ஏதோ ஒரு டிவைஸ், ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம், ஒரு ஃபயர்வாலா இருக்கலாம், ஒரு சுவிட்சா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கும். ஒரு மேக்ஸிமம் 1.0.0ன்றது வந்து ஒரு ஃபயர்வாலுக்கு தான் வைப்பாங்க. ஏன்னா அதுதான் கேட்வே. ஸோ அந்த கேட்வே வழியா தான் நமக்கு இன்டர்நெட் வரும்.
ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் இருந்து இந்த மாதிரி ஒரு சப்நெட் இருந்தா அதோட ஹோஸ்ட் ஐடின்னு பார்த்தீங்கன்னா இது இது நெட்வொர்க் ஐடின்னு பார்த்தீங்கன்னா இது நெட்வொர்க் ஐடி. அதுக்கப்புறம் வர இந்த ஜீரோ இருக்குல்ல, இந்த ஜீரோக்கு ஈக்குவலண்டா என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ஹோஸ்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹோஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆக்டாவும் பைனரி தான். ஓகே. அது எப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன். ஆக்சுவலி இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0.0.0லேருந்து இது வரைக்கும் பாருங்க ஐபி ரேஞ்ச் இருப்பாங்க 127.255.255.255 இது வரைக்குமே வந்து அந்த ரேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? பட் வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த 0.0.ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இதுவும் இந்த லாஸ்ட் ஐபி வந்து ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம். ப்ராட்காஸ்ட் ஐபின்னா அது எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. அது நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஜஸ்ட் ப்ராட்காஸ்ட் ஐபினா இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அதை இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் நீங்கள் செக் பண்ணணும்னா அது வந்து இந்த ஐபி அட்ரஸை போட்டு நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணால் அதில் அந்த சிஸ்டம் அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் அந்த ரெக்வஸ்ட் போகும். அதுதான் ப்ராட்காஸ்ட்டு. அது அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் டீப்பாக நெட்வொர்க் படிக்கும்போது தான் தெரியும். நமக்கு டீப் நெட்வொர்க்கிங் வேணாம், நமக்கு பேசிக் நெட்வொர்க்கிங் தான் போதும் இதுக்குள்ளார போகிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்க இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆக்டாஸ் பாருங்க 4 1 இது பாருங்க 8 ஒன்ஸ் இருக்கும். 8 ஒன்ஸ் பைனரி கால்குலேஷன் தெரியுங்களா உங்களுக்கு? பைனரி கால்குலேஷன் இது பாருங்க இது 4 பார்த்தீங்கன்னா 4 ஆக்டாஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த 4 ஆக்டாலும் வேல்யூ இருக்கிற ஆக்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த இந்த எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இதை எடுத்துட்டு 2 பவர் 0 இன்டூ 1 அப்படின்னு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக பைனரி கால்குலேஷன் அப்படிதான் இருக்கும். அதுதான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இந்த எல்லா ஒன்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 255 வரும். இதோட எல்லா ஒன்ஸ் மாதிரி பைனரி கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 255 வரும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா நான் இதுலயே காட்டுறேன், எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். எத்தனை ஒன்று இருக்கு? 1 2 3 4 ஜீரோ விட்டுருங்க. இது நான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸுக்கு சொல்றேன். இதை விட்டுருங்க. 0.0 இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்னு வச்சுக்கோங்க. அதாவது கிளாஸ் ஏவோட ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? கிளாஸ் ஐபியோட ஐபி அட்ரஸோட சப்நெட் தானே 255.0.0 சப்நெட் மாஸ்க். ஓகேங்களா? இப்போ போகிறேன், இந்த 1 எடுத்துக்கிறேன். இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 ஐபி இது ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல போடுவோம் 2 பவர் 0 இன்டூ 1 ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இதுக்கு ஒரு வேல்யூ போடுவோம். 2 பவர் 1 ஆமாம் 2 பவர் 1 இன்டூ 1 2 பவர் 2 இன்டூ 1 ஐபி அட்ரஸ் கால்குலேஷன் போட்டால் இங்கேயே வரும்.
ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறத காட்டுறேன். இப்படி இருக்கா பார்க்கலாம். பாருங்க இதான் அதோட வேல்யூஸ். அதாவது ஒரு ஒரு ஆக்டாவுக்கும் ஒரு ஒரு வேல்யூ. இது வந்து 1 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? இங்க வந்து 2 எனிதிங் பவர் 0 வந்து 1. ஓகேங்களா? எனிதிங் பவர் 0 1. ஸோ இது வந்து இந்த ஆக்டாவுக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். இந்த ஆக்டாவுக்கு வேல்யூ 1. ஓகே சார். 2 பவர் இது வந்து 2. இது 4. இதுவும் அப்படியே போட்டீங்கன்னா 6 தான் சார். 3 ஓகேங்களா? எவ்வளோ வரும் பார்க்கணும். 2 பவர் 4. இந்த மாதிரி சரியாக டைப் பண்ண முடியல, அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 2 பவர் 2 பவர் 6 2 பவர் 2 பவர் 3 என்ன வேல்யூ வரும்? 6 சார். 8 வரும். 8 வரும். எப்படின்னு சொல்றேன்னா, ஆமா 2 into 2 into 2 அப்படிதான். அதான் 2 2 சார் 4, 4 2 சார் 8. ஓகேவா? இங்கே 8. அதே மாதிரி இதை போடுங்க. 2 into 2 into 2 into 2 என்ன வரும்? 16. 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16. 16. 2 into 5 52. 2 into 6 64. 4. 2 into 7 120. 120. இதுதான் பைனரி கால்குலேஷன். ஒரு ஆக்டா வந்து அதோட வேல்யூஸ் இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த வேல்யூ எல்லாமே கூட்டி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்து எனக்கு ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா? அந்த ஆன்சர் வந்து 55 இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே சார். பாருங்க 128 + 64 எவ்வளோ? 84 170 192 வரும். 192. இது ரெண்டுக்குமே ஆட் பண்ணா 192. அப்புறம் இது ஒரு ஆட் பண்ணுங்க. 192 + 32 194 204 214 24 224 வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் 224 வரும். இது வந்து 16 ஆட் பண்ணீங்கன்னா 224 230 240 வரும். இது வரைக்கும் 240 248 248 252 254 255. ஓகே ஓகேவா? மொத்தமா 255 வரும். அந்த வேல்யூ தான் இங்க இருக்கும். 255.0.0.0 அதுதான் சப்நெட். அது எதோட சப்நெட்? எந்த கிளாஸோட சப்நெட்? 255.0.0.0ன்றது எந்த கிளாஸோட சப்நெட்னு சொன்னா? ஐபியா
எந்த கிளாஸோட சப்நெட், எந்த கிளாஸ், அதான் 3 கிளாஸ் சொன்னேன். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு சொன்னேன். ஆமா டி, சார். இ வந்து இதுல இல்ல. ஸோ வந்து கிளாஸ் ஏவுக்கு என்ன சப்நெட்னு சொன்னேன்? மறந்துச்சு சார். இங்க பாருங்க. அகைன் பார்த்ததும் உண்டு. 0.0.0 ஓகேங்களா? ஓகே. இந்த சப்நெட் தான் இங்க நான் வந்து ரிவீல் பண்ணி காமிச்சேன். 255 அப்படின்றது அதோட மீனிங் என்ன? அதாவது 8 ones இருந்துச்சுன்னா 255. ஸோ அதான் இங்க 8 ones. இங்க வந்து நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கணும், இந்த இடத்துல 8 ones இருக்குன்னு அர்த்தம். அதான் நெட்வொர்க். 8 இருக்கிறது தான் நெட்வொர்க் ஐடி. இது 000 இருக்குது ஹோஸ்ட் ஐடி. ஹோஸ்ட் ஐடின்றது ஏதோ ஒரு டிவைஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஐடி, ஐபி. ஸோ இதுல வந்து நம்பர் ஆஃப் நெட்வொர்க், எத்தனை நெட்வொர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் நெட்வொர்க் 126. நெட்வொர்க்னா இது என்னது, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த நம்பர். நெட்வொர்க் ஐடின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஐடி. இந்த நெட்வொர்க் 126 இருக்கும். ஆமா கரெக்ட். 0 to 127 அதான் ஆக்சுவலி வந்து கரெக்டான ரேஞ்சு. 1 to அதாவது 0.0.0.0 அது வந்து ஆல் ஐபி அட்ரஸ். 127 ப்ராட்காஸ்ட்னு சொன்னேன். ஸோ இன் பிட்வீன் டைம்ல என்ன இருக்கு, 1 to 126 வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த 1 to 126 தான் அந்த நெட்வொர்க்கோட நம்பர். ஸோ இத்தனை நெட்வொர்க் ஓகேங்களா, 126 நெட்வொர்க் தான் இருக்கும். அதாவது 1.0.0.0 அப்படின்ற ஐபியில் ஆரம்பிச்சு மிச்சம் இதுல எல்லாமே ஹோஸ்ட் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ 126 வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நோடு, எத்தனை நோடு கனெக்ட் பண்ணலாம்னா, அதாவது எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் இந்த ஏ கிளாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 1 10 100 1000 10,000 lakhs 10 lakhs crore, அது 1 கோடி 67 லட்சம் அவ்வளோ டிவைஸை வந்து நீங்க இந்த கிளாஸ் ஏவை யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணலாம். அதையே வந்து நீங்க சப்நெட்ல மாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே கனெக்ட் பண்ணலாம். பட் இதுதான் வந்து ரேஞ்ச். இவ்வளோ டிவைஸ் வந்து நீங்க உங்களோட ஆர்கனைசேஷன்ல நீங்க கிளாஸ் ஏவை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே, இப்போ வந்து அடுத்தது கிளாஸ் பி. கிளாஸ் பியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 8 to 191. இதோட சப்நெட் பார்த்தீங்கன்னா 255 0.0. இதோட நெட்வொர்க் ஐடி பார்த்தீங்கன்னா 255.255. ஃபர்ஸ்ட் 2 ஆக்டாவும் நெட்வொர்க்கு, அடுத்த 2 ஆக்டாவும் ஹோஸ்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நெட்வொர்க் அதிகம், நம்பர் ஆஃப் டிவைஸு இதை விட இது கம்மி. ஸோ இது வந்து பேலன்ஸ்டு நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு நெட்வொர்க்கும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஐபி அட்ரஸும் 65,000 ஐபி அட்ரஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ 65,000 ஐபி அட்ரஸ் நீங்கள் டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அடுத்தது கிளாஸ் சி. இதோட ரேஞ்சு 192.223. 223. டிஃபால்ட் சப்நெட் வந்து 255.255.255.20. ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்து அதோட சப்நெட் கொடுத்தா அதோட ஐபி அது என்ன கிளாஸ் அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்கணும். அதுதான் மெயின். ஸோ இதுதான் ரேஞ்சு. ஓகேங்களா? இந்த ரேஞ்சு பார்த்துக்கோங்க. இது சப்நெட்டு. இப்போ நான் ஒரு ஐபி அட்ரஸும் ஒரு சப்நெட்டும் கொடுப்பேன். அது எந்த கிளாஸ்ல வரும், அதோட சப்நெட் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கலாம். இது நெட்வொர்க். இது மூணுமே நெட்வொர்க் ஐபி. இது நெட்வொர்க் ஐடி, இது ஹோஸ்ட் ஐடி. இதுல வந்து 20 லட்சம் நெட்வொர்க் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஆனா வந்து டிவைஸ் பாத்தீங்கன்னா அந்த 20 லட்சம் டிவைஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் நெட்வொர்க்லயும் நீங்க ஒரு நெட்வொர்க்குக்கு 254 ஐபி தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா ஒரு ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தரேன். சும்மா நீங்க சொல்லுங்க எத்தனை ஐபி வரும், இது வரும் அப்படின்னு. ஒரு ஐபி நான் தரேன். ஓகேவா? 192.168.1.0 ஐபி சப்நெட் 255.255.255. இது என்ன ஐபி அட்ரஸ்? சாரி, இது என்ன கிளாஸ்ல வரும் இந்த ஐபி அட்ரஸ்? பி சீன் நினைக்கிறேன் சார். கரெக்டா சொல்லணும், நினைக்கிறேன்னா சொல்லக்கூடாது. 1 to 126.
கிளாஸ் ஏ, 126 to 191 கிளாஸ் பி, அப்புறம் 192 to 226 கிளாஸ் சி. ஓகேவா? ஆ ஸோ 192 சி தான் சார். ஐபி அட்ரஸ் கூட நீங்க பார்க்க கூடாது. இந்த ஐபி அட்ரஸ் என்ன வேணா இருக்கலாம். நான் போடுவேன் இந்த இடத்துல வந்து ஓகே என்ன வேணா இங்க 355 கூட போட்டு இங்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ண முடியும். ஓகே இப்படி பண்ணீங்கன்னா இது கிளாஸ் பின்னு நீங்க அடிச்சு சொல்லணும். ஏன்னா இது ஓகே வந்து சப்நெட்டை வச்சு தான் நம்ம ஐபி அட்ரஸ் கால்குலேட் பண்றோம். இந்த நம்பர் வச்சு கிடையாது. ஓகே ஓகேவா? ஓகே இந்த நம்பர் வச்சு கிடையாது. இதை வச்சு தான் ம் அந்த 255 வச்சு தான். ஆமா. இப்படி இருந்துச்சுன்னா ஏ கிளாஸ் ஏ, இப்படி இருந்துச்சுன்னா கிளாஸ் பி, பி. இப்படி இருந்துச்சுன்னா கிளாஸ் சி. ஓகேவா? ஓகே இந்த இடத்துல எப்பவுமே இதுக்காக தான் வரும். ஏன்னா இந்த வேல்யூ வராது. அப்படி வந்துச்சுன்னா இங்க என்ன ஆகும்னா இங்க வராது வேல்யூ. ஏன்னா 3 ஓகே இதுதான் லாஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம சப்நெட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. சப்நெட்டிங் அது ஒரு பெரிய கான்செப்ட். நீங்க நெட்வொர்க்கிங் மட்டுமே படிக்கும்போது தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகே டெப்த் வரும். அதுல வந்து இங்கேயும் வேல்யூ வரும். ஆனா வந்து அந்த ரேஞ்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வேல்யூன்னு சொல்லுவாங்க. சப்நெட் வேல்யூ அது சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வரணும் தான் இது உங்களுக்கு நான் சொன்னது மெயினா. ஸோ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஐபி அட்ரஸ் என்னன்றது தெரியும், அது எதுக்காக யூஸ் பண்றதுன்னு தெரியும். கரெக்டா? யா கரெக்ட் சார். ஓகே, இப்போ விபிசி போகலாம். விபிசி அப்படின்றது பிரைவேட் கிளவுட், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க், இதுதான் சொல்லலாம். ஓகேவா? ஓகே அந்த விபிசி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து நம்ம விபிசி வந்து EC2ல தான் இருக்கும். EC2ல தான் அந்த சர்வீசஸ் இருக்கும். EC2ல தான் விபிசிக்கான சர்வீஸும் இருக்கும். இதுல தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல பாருங்க EC2ல என்னென்ன இருக்கு. இன்ஸ்டன்சஸ்னா என்ன சொல்லியிருக்கேன், சர்வர்ஸ். ஓகேங்களா? அது சர்வருக்கு ரிலேட்டடான சர்வீசஸ் இதுல இருக்கும். இமேஜஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஏஎம்ஐ ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அது ஏஎம்ஐயா இமேஜா எடுத்து வச்சுக்கலாம். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்னா சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு வால்யூம். அந்த வால்யூம் நம்ம கிரியேட் பண்ணி வால்யூம் வந்து நம்ம அதுலேருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம ஏஎம்ஐ கிரியேட் பண்ணி அதுலேருந்து இன்ஸ்டன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இங்கே தான் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி. நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி இதுதான் ஃபுல்லாகவே விபிசி. இந்த ஃபுல் சர்வீஸும் சேர்த்து தான் விபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்யூரிட்டி குரூப்பு, எலாஸ்டிக் ஐபிஸ், பிளேஸ்மெண்ட் குரூப், கீபேஸ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், இது எல்லாமே லோட் பேலன்சிங், ஆட்டோ ஸ்கேலிங், இதெல்லாமே சேர்ந்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எந்த ஒரு இன்ஸ்டன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? விபிசி தனியாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விபிசி இதான் விபிசி. இதில் வராது, EC2ல வராது, அது தனி சர்வீஸ். ஸோ அதுக்கு கீழே தான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், எலாஸ்டிக் ஐபி இது எல்லாமே வரும். ஓகே, நீங்கள் அது இதை நீங்கள் சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது கீழே என்ன ஐபி அட்ரஸ்ஸு என்ன சப்நெட் அதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், EC2ல நம்ம நெட்வொர்க்கை கான்ஃபிகர் தான் பண்ணுறோம். நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் கிரியேட் விபிசி. இந்த விபிசியில் பாருங்கள், எல்லா ரீஜியனும் ஒரு விபிசி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். எல்லா ரீஜியனும் இல்லை, ஒரு ரீஜியனுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 1. இப்போ பார்த்தீங்கன்னா விபிசி ஆல் ரீஜியன்ஸ் யூஎஸ் ஈஸ்ட்ல 1 இருக்கு. சி ஆல் ரீஜியன்ஸ் சப்நெட் விபிசி. இது வந்து விபிசி, இது வந்து சப்நெட். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஈஸ்ட் யூஎஸ் ரீஜியன்ல இருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஒரு விபிசி இருக்கு, 6 சப்நெட் இருக்கு, ஒரு ரவுட்டிங் டேபிள், ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கு. இது வந்து அமேசான் டிஃபால்ட்டா வச்சிருக்காது. அதாவது அமேசான் வந்து அவங்களோட நெட்வொர்க்கை வந்து இப்போ வச்சுப்பாங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ரீஜியன் இருக்குன்னா அதுல இது ஒரு ரீஜியன் வச்சுக்கோங்க, இது ஒரு ரீஜியன் வச்சுக்கோங்க, இது ஒரு ரீஜியன் வச்சுக்கோங்க. இந்த 3 ரீஜியன் இருக்கதா ஒரு சாரி ஒரு 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 ரீஜியன், இது மூணுமே சேர்ந்தது ஒரு ரீஜியன். இது எல்லாமே சேர்ந்து ஒரு இது இந்த ரீஜியனுக்குள்ளார இந்த 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு AZ, இது ஒரு அவைலபிலிட்டி ஜோனு, இது ஒரு அவைலபிலிட்டி ஜோனு, இது ஒரு அவைலபிலிட்டி ஜோன் வச்சுக்கோங்க. மூணுமே 3 அவைலபிலிட்டி. இந்த அவைலபிலிட்டி ஜோன்லாம் எப்படி வந்து AWS கனெக்ட், இது வந்து 3 வேற வேற ரீஜியன்ல இருக்கு. சாரி, ஒரு ரீஜியன்ல 3 வேற வேற அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 அவைலபிலிட்டி ஜோன் கனெக்ட் பண்ணாதானே உங்களுக்கு வந்து டேட்டா வந்து நீங்க அந்த அவைலபிலிட்டி ஜோனுக்கு மூவ் பண்ண முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். கரெக்டா? ஆமா சார். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்றதுதான் ஒரு VPC யூஸ் பண்றாங்க. இது ஒரு கனெக்ட் பண்றாங்க, இதையும் கனெக்ட் பண்றாங்க. இப்படி கனெக்ட் பண்றாங்கல்ல, இந்த கனெக்ட் பண்றதுக்கு இந்த VPC யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்றாங்க. இதுதான் டிஃபால்ட்டா ஒரு VPC அதுல இருக்கும். ஸோ அந்த VPC வந்து இதுல வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களோட டிஃபால்ட் VPC. ஓகேவா? இந்த VPC யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க மற்ற ரீஜியனை கனெக்ட் பண்றாங்க. ஓகேவா? மற்ற ரீஜியன். ஓகே. ஸோ இந்த ஒரு VPC நம்ம இப்போ கிரியேட் பண்றோம். இப்போ ஒரு VPC கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன தேவை? VPC ஒன்லி ஆர் VPC அண்ட் மோர்னு. நமக்கு வந்து VPC ஒன்லி போதும். ஒரு VPC மை VPCன்னு கொடுக்குறேன். IP version 4 CIDR மேனுவல். இப்போ CIDRன்றது தான் நான் சொன்னல இந்த வேல்யூ சப்நெட் வேல்யூ. நான் என்னன்னு சொல்றேன் CIDRன்றது. நான் இப்போ இந்த IP போடுறேன். இந்த IP என்ன கிளாஸ்? இந்த IP A கிளாஸ் சார். இது அது வச்சு அது 255 அந்த மாதிரி வச்சு தானே சார் டிசைட் பண்ண முடியும்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சது C. ஓகே ஓகே அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகேங்களா? இதான் C. இது B. இது A சார். இது A தான் சார். A தான், கரெக்ட் தான். கரெக்டா சொன்னீங்க. அதுல என்ன உங்களுக்கு டவுட் இப்போ? இல்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த 255க்கு வந்தேன். ஓகே 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 ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து CIDRன்னு சொல்லுவாங்க. இந்த 24 அப்படின்னா என்னன்னா இங்க வந்து CIDR தான் போடுவாங்க. இது எதுக்காக CIDRன்னு போடுறாங்கன்னா அந்த ஆஃப்டர் வேல்யூ சொன்ன பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 1ன்னு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 24. அது ஒரு ஆக்டாவோட வேல்யூ. ஓகே. 4 ஆக்டா இருக்கு. ஓகேங்களா? 4 ஆக்டா இருக்கு. அந்த 4 ஆக்டாவிலையும் பாத்தீங்கன்னா CIDR இருக்குது. இது சப்நெட் கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த CIDRன்னு சொன்னதை நான் வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தா CIDR
எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வருது அதுதான். ஓகேங்களா? ஓகே. இங்க பாருங்க, இப்போ நான் வந்து கிளாஸ் சி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1.1.1 சாரி இங்கே போடுறேன் 1.1.1.1 ஓகேங்களா? இதுல எத்தனை ஒன்ஸ் இருக்கு? ஒன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. இங்க ஒரு 8 இருக்குமா? இந்த ஆக்டாவுக்கு ஒரு 8 ஓகே. 8 இந்த ஆக்டாவுக்கு ஒரு 8 8 இது ஒரு 8 ஸோ இது 3 8 சேர்த்தா எவ்வளோ வருது? 24 8 8 16 8 24. ஸோ 24ன்றது தான் சிஐடிஆர் வேல்யூ. இப்போ நான் இங்க சப்நெட் என்ன வரும்? இது இப்படி போட்டா இதோட சப்நெட் என்ன வரும்? சப்நெட் என்ன? சி 255.255.255.0 255.255.0 இதுதான் இதோட சப்நெட். ஏன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணா 255 வரும். இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணா 250 வரும். இந்த வேல்யூ ஆட் பண்ணா 250 வரும். ஓகே. ஸோ இதோட சிஐடிஆர் வேல்யூ என்னன்னா 24. ஓகேவா? ஓகே. ஏன்னா இதெல்லாம் பாருங்க 8 இந்த ஒன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்றேன் பாருங்க, ஆக்சுவலி இந்த ஐபி அட்ரஸ் வந்து கிளாஸ் ஏவோட ஐபி அட்ரஸ். ஓகேவா? ஆனா இங்க சிஐடிஆர் என்ன போட்டுருங்க? கிளாஸ் சியோடது. கிளாஸ் ஏ ஐபி கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் சிஐடிஆர் அதாவது சப்நெட் என்ன போட்டுருங்க? கிளாஸ் சியோடது. இந்த ஐபி அட்ரஸ் கிளாஸ் ஏ ஓடுதுங்க. கிளாஸ் ஏ தான் நான் சொன்ன ரேஞ்ச் 1 to 126. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 10 வருது. இந்த ஐபி அட்ரஸ் கிளாஸ் ஏ ஓட ஐபி அட்ரஸ். பட் சிஐடிஆர் கிளாஸ் சி. இப்படி போட்டா இதுவும் வந்து கிளாஸ் சி தான். ஓகேங்களா? இது கிளாஸ் சி தான். உங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் அந்த எப்படி ஆரம்பிக்குது அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து தேவையில்லை. இப்படி போடுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து என்னன்னா, இது வந்து நெட்வொர்க் ஐடி. இது நான் சொன்னல, இது நெட்வொர்க் ஐடி, இதுவும் நெட்வொர்க் ஐடி, நெட்வொர்க் ஐடி, இது ஹோஸ்ட் ஐடி. இப்படி இருக்கும்போது இதோட ஐபி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சிஐடிஆர் வேல்யூட ஐபி அட்ரஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10.0.0.1 இதுல இருந்து 10.0.0.255 வரைக்கும் இருக்கும். 254 ஐபி அட்ரஸ் நீங்க ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கிளாஸ் ஏவோட கிளாஸ் சியோட ஐபி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா சப்நெட் இது இப்படியும் நீங்க பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகே, வேல்யூ இது வந்து மேட்டர் கிடையாது. இந்த முன்னாடி என்ன இருக்குன்றது மேட்டர் கிடையாது. இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்கன்றதான், சப்நெட் என்ன கொடுக்குறீங்கன்றதான் மேட்டர். இந்த கிளாஸ் ஓகேவா? நான் இங்க கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் தான், கிளாஸ் சியோட ஐபி அட்ரஸ் தான் தரேன். நோ சி நான் இங்க எதுவுமே கொடுக்கல, டேகும் நான் எதுவுமே தரல. நான் கிரியேட் விபிசி கொடுக்குறேன். ஒரு கிரியேட் பண்றேன். ஒரு விபிசியை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த விபிசியை தான் நீங்க வந்து என்ன பண்றேன், நான் இந்த இதுக்கு என்ன விபிஐ இதுக்கு என்ன நேம் கொடுத்தேன், இதுக்கு என்ன நேம் கொடுத்தேன்னா மை விபிசின்னு ஏதோ ஒன்று இந்த மை விபிசின்னு கொடுத்தேன்னா, இப்போ விபிசி ஒன்று வந்து டிஃபால்ட் விபிசி, ஓகே, ஒன்று வந்து டிஃபால்ட் விபிசி பார்த்தீங்கன்னா 172.31 அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கிரியேட் பண்ண விபிசி, இதெல்லாம் கிரியேட் பண்ண. ஓகேவா? இந்த கிரியேட் பண்ண இதை பார்த்து இது என்ன கிளாஸ்னு சொல்லுங்க. இது என்ன கிளாஸ்ல வரும்?
இது வந்து அமேசானோட டிஃபால்ட் VPC. இது என்ன கிளாஸ்ல வரும்னு சொல்லுங்க. 16 வருது. பின்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட் தான், பி தான். ஏன்னா 2.8 2.8 ஆட் பண்ணாதான் 16. ஸோ 2 ஆக்டாவில் வேல்யூ இருக்கும், ஆக்டாவில் வேல்யூ இருக்காது. இது ரெண்டுத்துலையும் வேல்யூ இருக்கும், இந்த ரெண்டுத்துலையும் வேல்யூ இருக்காது. ஓகேவா? ஓகே ஓகே சார். 16 பி தான், கிளாஸ் பி தான். இது வந்து கிளாஸ் சி. நான் இந்த கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து எப்படி